செய்திகள். கிளீன் ஸ்ரீலங்கா முயற்சிக்காக ஒரு வாரத்தில் மேல் மாகாணத்தில் 5000 தூய்மைப்படுத்தும் நிகழ்வுகள். கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து மேல் மாகாணத்தை சுத்தம் செய்யும் மேல் மாகாண சுத்திகரிப்பு திட்டம் மேல் மாகாண ஆளுநர் ஹனீஃப் யூசுப் தலைமையில் ஆரம்பமானது. இந்த நிகழ்வு மாலபே பொது பஸ் நிலையம் மற்றும் அதன் சுற்றுச்சூழலை சுத்தம் செய்வதன் மூலம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்த திட்டம் 9ஆம் தேதி வரை ஒரு வாரம் நடைபெற உள்ளது. இந்த திட்டத்தில் மேல் மாகாணம் முழுவதும் உள்ள அனைத்து அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் பொதுமக்கள் இதில் கலந்து கொள்வார்கள். மாலபே பஸ் நிலையம் மற்றும் அதன் சுற்றுச்சூழலை சுத்தம் செய்யும் பணிக்காக தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் கௌசல்யா ஆரியரத்ன, மேல் மாகாண சபையின் பிரதான செயலாளர், மாகாண அரசு அதிகாரிகள், உள்ளூராட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், தன்னார்வ தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வில் பஸ் நிலையம் மற்றும் அதன் சுற்றுப்புறங்களில் குப்பைகள் அகற்றப்பட்டு பொது கழிப்பறைகள் சுத்தம் செய்யப்பட்டது. மேலும் சுற்றுச்சூழல் அழகாக பாதுகாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. நீர்க்கட்டணம் 10 முதல் 30% வரை குறைக்கப்படும். தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை நீர்க்கட்டணத்தை 10 முதல் 30% வரை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. மின்சார கட்டண குறைப்போடு ஒப்பிட்டு நீர்க்கட்டணங்களை குறைப்பதில் கவனம் செலுத்தியுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். நீர்க்கட்டண குறைப்பு குறித்து ஆராய குழு ஒன்றும் நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நீர்க்கட்டணங்களை குறைப்பதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கை அடுத்த சில நாட்களுக்குள் தேசிய நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. பின்னர் தலைவர் அந்த அறிக்கையை விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரிடம் கையளிக்க உள்ளார் என்றும் பின்னர் அது தொடர்பான முன்மொழிவுகளை அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. முதல் முறையாக நாட்டில் உள்ள குரங்குகளை கணக்கெடுக்க அரசு தீர்மானம். குரங்குகள் தென்னை பயிற்சிகளை அளிப்பதை தடுக்கும் வகையில் நாடளாவிய ரீதியில் முதல் முறையாக குரங்குகளின் எண்ணிக்கையை கணக்கெடுப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அனைத்து மாவட்டங்களிலும் எதிர்வரும் 15ஆம் தேதி அல்லது 22ஆம் தேதிகளில் குரங்குகள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட உள்ளதாக தென்னை பயிற்சி சபையின் தலைவர் சுனிமல் ஜாயக்குடி தெரிவித்தார். குரங்குகளின் தலையீடு காரணமாக 2022ஆம் ஆண்டில் மில்லியன் கணக்கான தேங்காய்கள் அளிக்கப்பட்டதாகவும் இது நாட்டின் பொருளாதாரத்தை கணிசமாக பாதித்ததாகவும் அறிக்கைகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதனால் குரங்குகளின் எண்ணிக்கையை கணக்கெடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளதாக சுனிமல் ஜாயக்குடி தெரிவித்தார். பெருந்தோட்ட தொழில்கள் அமைச்சு, சுற்றாடல் அமைச்சு, விவசாய அமைச்சு மற்றும் காவல்துறை உட்பட பல அரசு நிறுவனங்கள் குரங்குகளின் கணக்கெடுப்புக்காக ஒத்துழைப்பு வழங்க உள்ளன. கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பு திறனை அதிகரிக்க ஜப்பான் நிதியுதவி. கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தின் கீழ் இலங்கையின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பின் திறனை அதிகரிக்க ஜப்பானிடமிருந்து 565 மில்லியன் ரூபாய் அன்பளிப்பு. தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின் காரணமாக உலக நாடுகளின் முதலீடுகள் இலங்கையை நோக்கி வருகின்றன. ஜப்பானின் வெளிநாட்டு அலுவல்கள் தொடர்பிலான பாராளுமன்ற உப அமைச்சர் சயமா இகுயினா அகிகோ கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் இலங்கையின் கழிவு முகாமைத்துவ கட்டமைப்பின் திறனை அதிகரிக்க ஜப்பான் 300 பில்லியன் யென் அதாவது 565 பில்லியன் ரூபாய் அன்பளிப்பை வழங்கியுள்ளது. இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க முன்னிலையில் ஜப்பான் வெளிநாட்டு அலுவல்கள் பாராளுமன்ற உப அமைச்சர் சைமா இகுயினா அகிகோ மற்றும் நிதி அமைச்சின் செயலாளர் மஹிந்த ஸ்ரீவர்தன ஆகியோரால் கைச்சாத்திடப்பட்டது. இந்த அன்பளிப்பின் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களின் கழிவு முகாமைத்துவ திறனை மேம்படுத்துவதற்காக கழிவு போக்குவரத்துக்காக 28 கம்பேக்டர் வாகனங்கள் வழங்கப்படும். அதில் 14 வாகனங்கள் மேல் மாகாணத்துக்கும், 8 வாகனங்கள் கிழக்கு மாகாணத்துக்கும், 6 வாகனங்கள் வடக்கு மாகாணத்துக்கும் வழங்கப்படும். தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்துச் செல்லும் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்தின் காரணமாக உலக நாடுகளின் முதலீடுகள் இலங்கையை நோக்கி வருகின்றதென சுட்டிக்காட்டிய ஜப்பானின் வெளிநாட்டு அலுவல்கள் தொடர்பான பாராளுமன்ற உப அமைச்சர் சயமா இகியினா அகிகோ தெரிவித்தார். அரசாங்கம் முன்னெடுக்கும் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு ஜப்பானிய அரசாங்கம் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டார். ஜனவரி மாதத்தில் 5000 டெங்கு நோயாளர்கள் பதிவு. இந்த ஆண்டு ஜனவரி மாத இறுதிக்குள் நாட்டில் சுமார் 5000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. கடந்த மாதத்தில் 2 டெங்கு இறப்புகளும் பதிவாகியுள்ளதாக அந்த பிரிவு தெரிவித்துள்ளது. ஜனவரி மாத இறுதிக்குள் டெங்கு அதிக ஆபத்தான 16 மண்டலங்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. அதன்படி ஜனவரி மாதத்தில் 4943 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ள நிலையில் அதில் அதிக எண்ணிக்கையிலான டெங்கு நோயாளர்கள் கம்பஹா மாவட்டத்தில் பதிவாகியிருக்கிறார்கள்.
அதன் எண்ணிக்கை 764 ஆகும். மேலும் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து 674 நோயாளர்களும், கொழும்பு மாநகர சபை பகுதியில் இருந்து 608 நோயாளர்களும் பதிவாகியிருக்கிறார்கள். காலி மாவட்டத்தில் இருந்து 315 நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் இருந்து 303 நோயாளர்களும், மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து 278 நோயாளர்களும், யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து 201 நோயாளர்களும் பதிவாகியிருக்கிறார்கள்.